சித்தி. சரோஜா வாமா, உட்காருமா. இருக்கட்டும் சித்தி, உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னம்மா சரோஜா? சித்தப்பா வீடு வாடகைக்கு இருக்கான்னு கேட்டாவே. நான் யோசிச்சு சொல்றேன் சித்தப்பான்னு சொல்லக்குள்ள நான் பிற வாரமாட்டு போயிட்டாவே. அதான் எத்தனை வீடு காலியா இருக்குன்னு யோசிச்சேன். வீடு காலி இருக்கு சித்தி. இன்னும் ஒரே ஒரு வீடு காலியா இருக்கு. ஒரு வீடு நான் இப்ப கட்டிட்டு இருக்க வீடு. அதான் சித்தப்பாட்ட சொல்லான்னு வந்தேன் சித்தி. சித்தப்பா வாடகை வீடு கேட்டாவளா? இந்த வீடு எங்களுக்கு போதம்மா, எதுக்கு இன்னொரு வீடு? சித்தி அது வந்து ஜோசப்பையும் ரூபியும் தனியா வைக்க போறதாக சொல்லிட்டு இருந்தாவ. என்னது, ஜோசப்பையும் ரூபியும் தனியா வைக்க போறாவளாமா? ஆமா சித்தி, சித்தப்பா அப்படிதான் சொன்னாவ. அவியலுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு அப்படி சொன்னாவ? இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது எதுக்கு அவனை கொண்டு போய் தனியா வைக்கணுமா? ஏற்கனவே நாங்க இருக்கிறது வாடகை வீடு, இதுல அவனை வேற ஒரு வாடகை வீடு பார்த்து வைக்கணுமா? என்னம்மா இதெல்லாம்? சித்தி எனக்கு இதை பத்தி தெரியல. சித்தப்பா தான் வந்து கேட்டாவ. சரோஜா ஜோசப்க்கு கேட்டிருக்க மாட்டாவ, வேற யாராவது தெரிஞ்சவி கேட்டிருப்பாவளா இருக்கும். தோட்டத்துல வேலைக்கு ஆள் வச்சிருக்கேன்னு சொன்னாவ, அவியலுக்காக கூட கேட்டிருக்கலாம். ஜோசப் எல்லாம் நாங்க தனியா வைக்கிறதா இல்ல. எம்மாடி மடுமகளே அமுதா, என்னத்தே? ஜோசப்புக்கு தாம்மா தனி வீடு. என்னது, ஜோசப்புக்கு தனி வீடா? ஆமாம்மா, அவிய ரெண்டு பேர்த்தையும் தனி கொடுத்தன வைக்கலான்னு இருக்கும். இப்ப எதுக்கு அவியல தனியா வைக்கணும்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க தான் அவியலுக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுத்ததோ? தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்கே தேய். அவிய அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாங்களே நான் நினைச்சேன். சரியாதான் இருந்திருக்கு, உங்க வேலை தான் இது. இங்க பாடுமா, அவிய ரெண்டு பேரும் கல்யாணம் ஆன புது ஜோடி. அது மட்டும் இல்லாம அந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வேற இருக்கு. நம்ம கூட ஒன்னா இருந்தா அவிய நல்லபடியா பேசி வாங்கி எடுக்க மாட்டாவம்மா. ரெண்டு பேரும் பேசி வாங்கி நல்ல சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் என் மகன் ஆசீர்வாதத்துக்கிட்ட இதை சொன்னேன். அதனாலதான் அவன் சரோஜா கிட்ட சொல்லியிருக்கான். ஏத்தே உங்களுக்கு வேற வேலையே இல்ல. இப்படிதான் அன்னைக்கு டூருக்கு அனுப்புனிய, அந்த டூர் ஒழுங்கா நடந்துச்சா? ரெண்டு பேரும் பாதியிலே வந்து நிக்காவ. அதேதான் தனி கொடுத்தன வச்சாலும் நடக்கும். என் மகனை போட்டு அவ அடிப்பா, என் மகன் வந்து இங்க நிப்பான். இதெல்லாம் தேவையா? இப்போ ஒரு வருஷத்துக்கு அவியிட்ட சொன்னதுனால அந்த பிள்ளை இங்க இருக்கட்டும். அதுக்கு பரவாயில்ல, அவ இங்க இருக்க கூடாது. டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு அந்த பிள்ளைய துரத்தி விட்டுருவோம். இங்க பாடுமா, போல வந்து பிள்ளைய எப்படி துரத்தி விடுவேன்லாம் சொல்லாதம்மா. அவளுக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அத நம்ம தானே சரி செய்யணும். எப்படி சரி பண்ண முடியும்? நம்ம என்ன டாக்டரா? இல்ல தினம் தினம் அவட்ட அடி வாங்க சொல்றீல? அதெல்லாம் என் மகனாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. அவ இருக்க வரைக்கும் அந்த ரூம்ல கிடக்கட்டும், நான் சுவாதாரம் தின்னுட்டு இருக்கட்டும். கரெக்டா ஒரு வருஷம் ஆன உடனே டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கிட்டு அனுப்பி விட்டுறலாம். என் மகனுக்கு அவ வேண்டாம். என்னம்மா நீ இப்படி பேசியா? அன்னைக்கு நீ இப்படி பேசலையே. ரெண்டு பேரும் சேர்ந்து வாழட்டுங்கிற மாதிரி தானமா சொன்னா. இப்படி உன் மனசுல இருக்கும்போது எதுக்கு அந்த பிள்ளைங்க கூப்பிடணும்? நான் வக்கீல பார்த்து விசாரிச்சேன். ஒரு வருஷம் ஆனாதான் டைவர்ஸ் வாங்க முடியுமா? அதுக்காக தான் ரூபி இங்க வர சொல்லி இங்க இருக்க வச்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? சரோஜா பாடுமா, நம்ம ஒரு மாதிரி யோசிச்சா இவ ஒரு மாதிரி யோசிச்சிருக்கா. நான் கூட அந்த பிள்ளைய நல்ல மனுஷோட தான் வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பான்னு நினைச்சேன். இவ என்னடானா டைவர்ஸ் அடி இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பிள்ளை காதல விழுந்தா எப்படி வருத்தப்படுவா? சித்தி ஏன் சித்தி இப்படி சொல்றிய? பாவம் சித்தி, அவிய அம்மட்ட போய் நான் தான் பேசி கூப்பிட்டுட்டு வந்தேன். திரும்பவும் வேண்டாம், அவிய ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல. அவிய வருத்தப்படுவாங்கன்னு பார்த்தா என் மகன் தினம் தினம் வருத்தப்பட வேண்டியது இருக்கும். இங்க பாரு சரோஜா, வாங்கிட்டு நான் என்ன சொல்லி கூட்டிட்டு வர சொன்னேன்? ஒரு வருஷம் தான் அவியலுக்கு டைம் கொடுத்துருக்கு. அதுக்குள்ள சரியாச்சுன்னா நானும் எதுவும் சொல்ல மாட்டேன். அவங்க இருந்துட்டு போட்டோம். சரியாவலானா அந்த பிள்ளைங்க இருக்க கூடாது. டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கு நான் விட மாட்டேன். இப்பே ஆமா, நீ சொல்றதுக்கெல்லாம் எல்லாரும் ஆட முடியாது. அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அத நம்ம தான் சரி செய்யணும். அதான் நானும் கேட்கேன், நான் என்ன டாக்டரா இல்ல நீங்க என்ன டாக்டரா? சரி பண்ணி எதுக்கு? இங்க பாடாமதா, ரெண்டு பேரையும் தனி கொடுத்துன்னு வச்சாதான் எல்லாம் சரியாகும். அது எப்படித்தான் சரியாகும்? என் மகனை தான் போட்டு அவன் அடிப்பா. அவன் ராத்திரியோட ராத்திரியே நம்ம வீட்டு கதவை வந்து தட்டுவான். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா சொல்லுங்க? இங்க பாரு, அப்படிலாம் எதுவும் நடக்காது. ரெண்டு பேரையும் தனியா வச்சாதான் எல்லாம் மாறும். அந்த பிள்ளைக்கும் சரியாகும், உன் மகனுக்கும் அந்த பிள்ளைய பிடிக்கும். நான் இதுக்கெல்லாம் அனுமதிக்கவே மாட்டேன். நானும் என் மகன் ஆசீர்வாதமும் முடிவு பண்ணிட்டோம். நீ அனுமதிச்சாலும் சரி, அனுமதிக்கலனாலும் சரி, ரெண்டு பேரும் தனி கொடுத்தனு போறதுதான். என் மகன் ஜோசப் இதுக்கு ஒத்துக்கிட மாட்டான். அதெல்லாம் ஆசீர்வாதம் சொன்னா ஒத்துக்கிடுவான். நானும் ஜோசப் கிட்ட பேசுறேன். ரெண்டு பேரும் தனியா போய் நிம்மதியா வாழட்டும். ஏன் இங்க நிம்மதியான வாழ்க்கை இல்லையோ? இந்த வீட்ல இருக்கிறதுனால என்ன பிரச்சனை இப்போ? அவ பாட்டுக்கு ரூம்ல தானே இருக்கா. நான் அவளை போய் ஏதாவது கேட்கணும் இல்ல? வீட்ல தான் வேலை செய்யணும் மிரட்டியனா? ஒண்ணுமே சொல்றது இல்ல, நான் அவட்ட பேசுறதே கிடையாது. இதுதான் நீ செய்யற பெரிய தப்பு. வீட்டுல இருக்கிறது அந்த ஒரு பிள்ளைதான்.
அவகிட்டே நீ பேசி வாங்கி இருக்கிறது கிடையாது. உன் மவனும் ராத்திரி வாரம் காலையில போறான். அந்த பிள்ளைகிட்ட அன்பா 4 வார்த்தை பேசியது கிடையாது. இதெல்லாம் தனியா வச்சா மட்டும்தான் சரிபட்டு வரும். சரோஜா, ஒரு வீட்டு தானமா இருக்கு, அத எங்களுக்கே தந்துரு. ஆமா, 10 வீட்டுக்கு வாடகை கொடுங்க. சித்தி, ஜோசப் வாடகை தராட்டியும் பரவாயில்ல சித்தி, இருக்கட்டும். அந்த வீடு சும்மா தானே இருக்குது, கொஞ்ச நாளைக்கு அவன் இருக்கட்டும் சித்தி. நான் வாடகை கேட்க மாட்டேன், அவன் இருக்கட்டும். பாத்தியா, சரோஜாவே வாடகை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டா. தம்பி நல்லபடியா வாழட்டோன்னு நினைக்கா. நீயும் அதே மாதிரி உன் பிள்ளை நல்லபடியா வாழட்டோன்னு நினை. நான் மட்டும் என் பிள்ளை நல்லபடியா வாழக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். வாழணும் தான் நினைக்கேன், ஆனா அதுக்குதான் வழி இல்லையே. இங்க போடாமுடா, அவன் இங்க இருந்தா நிறைய பிரச்சனைகள் வரும். அடிச்ச உடனே அம்மானு ஓடி வந்து உன்கிட்ட சொல்லுவான். நீ அந்த பிள்ளைய பிடிச்சி ஏசுவா. பிரச்சனைகள் பெருசாகும், விரிசல் பெருசாகும். புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள நம்ம போகவே கூடாதுமா. அவியலே பேசிக்கிட்டு அவியலே சரி செஞ்சுக்கிடணும். நம்ம உள்ள நுழைஞ்சாலே பிரச்சனை பெருசாகிட்டே தான் போகும். அதனால நான் சொல்றத கேளு, 2 பேரும் தனியா இருக்கட்டும், அதுதான் நல்லது. பாட்டி, வீடு ரெடியா தான் இருக்கு, நாளைக்கு பால் காய்க்க சொல்லுங்க பாட்டி. ஆ சரிம்மா சரோஜா. நான் போயிட்டு வரேன் சித்தி. சரோஜா, வீடெல்லாம் வேண்டாமா, நீ வேற யாருக்காவது வாடகைக்கு விடு, உனக்கு பணமாவது வரும். இருக்கட்டும் சித்தி, பரவாயில்ல, தம்பி இருக்கட்டும். பாட்டி ஆசைப்படியாவில்ல, அப்படியாவது 2 பேரும் நல்லபடியா பழகி வாங்கி இருக்கட்டும். ரூபி சரியாயிட்டா நம்மளுக்கும் சந்தோஷம் தானே. தனியா வச்சு பார்க்கலாம் சித்தி. எல்லாரும் சொல்றியே, எனக்கெல்லாம் இஷ்டம் இல்லை. இவ இஷ்டப்பட்டாலும் சரி படாட்டியும் சரி, எனக்கும் பிடிச்சிருக்கு, என் மகன் ஆசீர்வாதத்துக்கும் பிடிச்சிருக்கு. தனியா வைக்கிறது தான். ஜோசப் ஒத்துக்கிட மாட்டான். நீங்க வேணா போய் பேசி பாருங்க, அதெல்லாம் அவன் ஒத்துக்கிடுவான். என் மகன் ஆசீர்வாதம் வரட்டும், அதுக்கு பிறகு அவன் கிட்ட பேசிக்கிடலாம். ஆமா, ரூபி எங்க இருக்கா? ரூம்ல தானே இருக்கா. முதல்ல இந்த விஷயத்த நான் போய் அவகிட்ட சொல்லி வீட்டை போய் கழுவி விட்டுட்டு நாளைக்கு காலையில பால் காய்க்க சொல்லணும். என்னமோ சொந்த பேத்தி மேல தான், அந்த பிள்ளை மேல ரொம்ப தான் அக்கறை வச்சிட்டு இருக்காவ. ஒரு நாள் தூக்கி போட்டு மிதிக்க போற, அப்பதான் தெரியும். பாரு சரோஜா, சொல்ல கேட்காம அவட்ட வேற சொல்ல போறேன்னு ஓடியாவ. இப்பவே எங்களையும் அவனையும் பிரிக்க பார்க்காவ. அந்த ரூபி தான் இப்படி ஒரு ஐடியாவே கொடுத்துருப்பான்னு நினைக்கேன். சித்தி, எனக்கு என்னமோ பாட்டி தான் இந்த ஐடியா பண்ணிருப்பாவன்னு தோணுது. பாட்டி சொல்றது சரிதான் சித்தி. ரூபி சரியாயிட்டா நம்மளுக்கு சந்தோஷம் தானே. அதெல்லாம் எந்த காலத்துலயும் சரியாகிடாது. நீ வேணாலும் பாத்துட்டே இரு, 1 வருஷத்துல டைவர்ஸ் தான் நடக்க போகுது. எனக்கு எல்லாத்தையும் பார்த்து வெறுத்தே போச்சு. வருத்தப்படாத சித்தி, சரியாயிரும். ரூபி கண்ணா, ரூபி கண்ணா. பாட்டி உள்ள வாங்க, கதவு திறந்தா இருக்கு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா தான் பாட்டி, ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். என்ன பாட்டி, ஏதாவது வேலை பார்க்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, உங்ககிட்ட பேசலாம் தான் வந்தேன். சரி பாட்டி, உட்காருங்க. ஏமா இப்படி ரூம்லயே அடைஞ்சு கிடக்கா? வெளியே வந்து ஏதாவது வேலை பார்க்கலாம்ல? நான் வேலை பார்க்கறேன்னு சொன்னா அத்தை வேண்டாம்னு சொல்றாங்க பாட்டி. எது செஞ்சாலும் அது தப்பா இருக்கு, இது தப்பா இருக்குன்னு சொல்றாங்க. சமைச்சாலும் உங்களுக்கு பிடிக்கல, அதான் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு ரூம்லயே இருக்கேன். உன் மாமியாரு நல்லவதான், ஆனா எதுக்கு இப்படி பண்ணிட்டு தெரியான்னு எனக்கும் தெரியல. அதனாலதான் பாட்டி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னது பாட்டி? உன்னையும் ஜோசப்பையும் தனி கொடுத்துன வைக்கலான்னு இருக்கோமா. தனி கொடுத்தணுமா? ஆமாண்டா ரூபி கண்ணா. அதெல்லாம் எதுக்கு பாட்டி? நம்ம எல்லாரும் ஒன்னாவே இருப்போம், அதுதான் எனக்கு பிடிக்கும். எங்களுக்கும் அதுதாம்மா பிடிக்கும். இப்போ உங்க 2 பேரையும் தனியா வைக்கிறது உன்னோட நல்லதுக்காக தான். என்ன பாட்டி சொல்றீங்க? நீயும் அவனும் தனியா இருந்தாவாது இந்த பிரச்சனை உனக்கு சரியாவுதான்னு பாப்போம். இல்ல பாட்டி, இந்த பிரச்சனை சரியாகிற மாதிரியே எனக்கு தெரியல. அம்மா கிட்ட சொன்னா டாக்டர்ட்டெல்லாம் பார்த்தெல்லாம் சரி பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. கவலைப்படாதம்மா, இந்த உலகத்துல சரி பண்ண முடியாத பிரச்சனைன்னு ஒண்ணுமே கிடையாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மருந்து இருக்கு, அத நம்ம தாம்மா தேடி கண்டுபிடிக்கணும். என்ன பாட்டி சொல்றீங்க? உன்னோட பிரச்சனையை சரி பண்ண முடியாட்டி இப்போ பிரச்சனையே கிடையாது. நீ உன் புருஷன் மனசுல இடம் பிடிக்கணும், அப்பதான் இந்த வீட்டுல நீ சந்தோஷமா வாழ முடியும். எங்க பாட்டி இடம் பிடிக்கிறத அவர் ஒழுங்கா பேச கூட மாட்டேங்காரு. நானும் எவ்வளவு தெரியுமா பேச முயற்சி பண்றேன், அவர் கண்டுக்கவே மாட்டேங்காரு. அதுக்கு தாம்மா உங்களை தனி கொடுத்துன்னு போங்கன்னு சொல்லியே. எல்லாரும் மொத்தமா இருந்தா இப்படிதான். அவன் எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்டயே கேட்பான். உன்கிட்ட பேசவும் மாட்டான், எதுவும் கேட்கவும் மாட்டான், உன்னை எதிர்பார்க்கவும் மாட்டான். இதுவே 2 பேரும் தனியா இருந்தா உன்கிட்ட தான் எதுனாலும் அவன் கேட்டாகணும். நீ தான் எதுவா இருந்தாலும் அவனுக்கு செஞ்சு கொடுத்து ஆகணும். சண்டையே போட்டாலும் கொஞ்ச நேரத்துல சமாதானம் ஆயிடுவிய. ஒருத்தர் அப்ப நம்ம பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு தான் சொல்லியே 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு தனியா போய் இடுங்க.
தனியா இருக்கிறதுனால இங்க வரக்கூடாது போகக்கூடாதுன்னுலாம் அர்த்தம் கிடையாது. நீ எப்ப நினைச்சாலும் வரலாம் போலாம். இதுவும் உன் வீடு தான். தனியா இருந்தா உனக்கு ஒரு பொறுப்பு வரும், அவனுக்கும் பொறுப்பு வரும், 2 பேருக்கும் பாசம் வரும், நேசம் வரும். அதுக்குதாம்மா சொல்லியே. பாட்டி அவருக்கு நீ பிடிக்க ஆரம்பிக்குமா? பிடிக்குமா? உன்னைய பிடிக்காம போகுமா? எனக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னைய பொண்ணு பார்த்துருக்கும் போது எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா? என் பேரனுக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கலையேன்னு நினைச்சி அந்த ஆசை தான் நிறைவேறி இருக்குமா. என் வீட்டுக்கே நீ வந்துட்டா. அதே மாதிரி என் பேரனுக்கு உன்னைய பிடிக்கும். அதுக்கு அவன் மேல நீ பாசமா நடந்துக்கிடணும். அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அவனுக்கு என்ன தேவை தேவையில்லைங்கிறத பார்த்து நீ தாம்மா நடந்துக்கிடணும். அப்ப நான் ஜோசப்புக்கு உன்னைய பிடிக்கும். சரி பாட்டி. உன்னோட இந்த பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ண பாடுமா. சரி பாட்டி. நாளைக்கு புது வீடு பால் காய்ச்ச போடும். நாளைக்கு வா. ஆமாண்டா ரூபிகண்ணா, நான் போய் சரோஜா கிட்ட சாவி வாங்கிட்டு வரேன். நம்ம வீட்டை திறந்து கழுவி விட்டுட்டு வருவோம். சரியாம்மா? சரி பாட்டி. நீ தொடப்பம், பக்கெட்டு, மாப்பு, அப்புறம் வேற என்னெல்லாம் தேவையோ எடுத்து வைமா. நான் போய் தங்கச்சிம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு சரோஜா வீட்டில் போய் சாவி வாங்கிட்டு வரேன். சரி பாட்டி, நீங்க போயிட்டு வாங்க. உங்க ஃப்ரெண்ட போய் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பீங்கல்ல. ஆமாம்மா, மரத்தடிக்கு வர சொன்னேன். ரொம்ப நேரம் ஆச்சு. நான் போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன்டா ரூபிகண்ணா. அப்புறமா போய் நம்ம கழுவி விடுவோம். சரியாம்மா? சரி பாட்டி. நாளைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் பால் காய்ச்சிடணும். சரி பாட்டி. போயிட்டு வரேம்மா. சரிங்க பாட்டி. பாட்டி என் மேல எவ்வளவு அன்பா இருக்காங்க. இப்படி ஒரு பாட்டி கிடைக்க நிஜமாலே நான் கொடுத்து வச்சிருக்கணும். எனக்காக எவ்வளவு யோசிக்கிறாங்க. டூர் போறதுக்காக ஐடியா கொடுத்ததும் பாட்டி தான். இப்போ தனியா வச்சாதான் நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்வோம்னு நினைக்கிறாங்க. அவர் மட்டும் என்னை ஏத்துக்கிட்டாருன்னா அதுக்கு காரணம் பாட்டி தான். பாட்டியோட ஐடியாவால தான் நாங்க 2 பேரும் சேர போறோம். இது மட்டும் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எக்கா, பிறந்த நாள் ஃபங்க்ஷன் அன்னைக்கு பிரியாணி செம்ம டேஸ்டா இருந்துச்சு. கிழவனாருக்கு கொண்டு வந்து கொடுத்தேனா கொஞ்சோண்டு எடுத்துட்டு வந்துட்டியே, இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்க கூடாதான்னு கேட்டாவே. நான் தான் அப்பவே சொன்னேன்ல கூட கொஞ்சம் எடுத்துட்டு போமா. நீ தான் போதும். ராத்திரிக்கு கிளம்புனாரு பிரியாணி விரும்பி சாப்பிட மாட்டாவே, சப்பாத்தினா விரும்பி சாப்பிடுவாவே. அதான் பிரியாணி எடுத்துட்டு போலாமா வேண்டாமா நானும் யோசிச்சுட்டே நின்னா. சரி கொஞ்சம் எடுத்துட்டு போய் கொடுத்துருவோன்னு பார்த்தேன். அவிய என்னடானா நல்லா இருக்கு கூட கொஞ்சம் கொண்டு வரக்கூடாதான்னு கேட்காவே. அன்னைக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சுமா. நல்ல ஆட்களை வச்சு சமைச்சிருக்கேன் என் பேரு. ஆமாக்கா, வெறுஞ்சோறு கூட நல்லா இருந்துன்னு சொன்னாவே. நாங்க சாப்பிட்டு பார்க்கல, நாங்க பிரியாணியே சாப்பிட்டோம். அப்படியே எங்க வீட்டுல உள்ளவிய வெறுஞ்சோறும் குழம்பும் தான் சாப்பிட்டாவே. அவிய பிரியாணி எல்லாம் சாப்பிட மாட்டாவ. ராத்திரி நல்லா இருந்துன்னு சொன்னாவே. ஆமாக்கா, இங்கனே ஒரு 4-5 பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாவே. எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாவே. கேக் வெட்டு ஃபங்க்ஷனுக்கு உங்க எல்லாருக்குமே புது துணி எடுத்தாவலாமே. நல்லா இருந்துச்சுக்கா. பிறந்த நாள் ஃபங்க்ஷனு நல்லா கிராண்டா கொண்டாடி இருக்கீங்க. தங்கச்சிமா, அக்கா நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமாம்மா தங்கச்சி, சின்ன தங்கச்சி வந்தால உட்காந்து பேசிட்டு இருக்கேன். வா நீனும் வந்து இரு பேசுவோம். அப்பதே வரலான்னு நினைச்சுதான்க்கா புறப்பட்டேன். வீட்டுல உட்காந்து கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தோமா, அதுல நேரம் ஆயிட்டு. ஏக்கா பரவாயில்ல இருக்கட்டும். அக்கா வெளியே வந்தாப்ல, அப்படியே கூட்டிட்டு வந்து மரத்தடியில உட்கார வச்சு கதை விட்டுட்டு இருக்கேன். சரிம்மா. அக்கா பிறந்த நாள் ஃபங்க்ஷன் பேஷ் சூப்பரா இருந்துச்சு. அப்படியம்மா, சின்ன தங்கச்சி அதை தான் சொல்லிட்டு இருந்தா. எல்லாம் என் பேர ஏற்பாடுலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எங்களே கண்டிப்பா வந்தாகணும்னு ஒரே பிடிவாதம். அதான் நானும் அவியல கூட்டிட்டு வந்தேன். ஆமாக்கா, சும்மா சொல்லக்கூடாது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்க்கா, உங்ககிட்டயும் தங்கச்சிம்மா கிட்டயும் சொல்லணும். என்னதுக்கா? நாளைக்கு என் பேரன் ஜோசப்பையும் என் பேத்தி ரூபியையும் தனி கொடுத்தன வைக்க போடுமா. நாளைக்கு காலையில் 6 மணிக்கு பால் காய்ப்பு. தங்கச்சிம்மாவும் அக்காவும் கண்டிப்பா வந்துடணும். அப்படியே கண்டிப்பா வாரம். ஏமா தங்கச்சி 2 பிள்ளைகளையும் தனியா வைக்கிறிய, கூடவே வச்சுக்கிட வேண்டியதானே? அக்கா அது உங்களுக்கு தெரியாது, சில பிரச்சனைகள் இருக்குது. அந்த ரூபி பிள்ளைக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதனால என் மருமகள் கொஞ்சம் பிரச்சனை பண்ணியா, என் பேரன் கொஞ்சம் மக்கர் பண்ணியா. அந்த சிக்கல்களை எடுக்க தான் தனி கொடுத்தனும் வைக்கிறேன்க்கா.
அப்படியம்மா சரி சரி கொஞ்ச நாளைக்கு அப்ப தனியா வச்சு பாரு. நானும் என் பேரன பேத்தி கூட கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் என் கூடவே கூட்டிட்டு வந்துட்டேன். அவன் அம்மகாரி விட மாட்டேன்னு சொன்னான். நான் தான் என் பேரன் கல்யாண வேலைலாம் இங்க இருக்கல, அதனால கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். நல்ல காரியம் செஞ்சியக்கா. எவ்வளோ நாள் தான் சின்ன ஜெருசுவர் தனியாவே எடுப்பாவ. நானும் இங்க வந்ததுல இருந்து பாக்குறேன். உங்க பேரனும் பேத்தியும் தனித்தனி ஊர்ல தனித்தனியா தான் இருக்காவ. இந்த மாதிரி தான்க்கா பிள்ளைல நீங்க தான் சேர்த்து வைக்கணும். நானும் அதனாலதான் என் பேரனையும் பேத்தியும் சேர்த்து வைக்கதான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கேன். ஏக்கா எந்த வீட்டுல வைக்கிறிய? பக்கத்து ஊர்லயா இல்ல இந்த ஊர்லயா? நம்ம ஷடஜா இருக்கல்லம்மா, அவளுக்கு தான் 10 வீடு இருக்குது இல்லம்மா. அதுல ஒரு வீடு காலியா இருக்குன்னு சொன்னா. அந்த வீட்டுல தான் என் பேரனையும் பேத்தியும் வைக்க போறேம்மா. ஏக்கா அப்படின்னா 2 வீட்டுக்கு வாடகை கொடுக்க வேண்டியது இருக்குமே, கட்டுப்படி ஆகுமா? ஷடஜா ஒரு வீட்டுக்கு வாடகை வேண்டாம்னு சொல்லிட்டாடாம்மா. அப்படியே ஓனர் வேண்டான்னு சொல்லிட்டாலோ? ஆமாம்மா தங்கச்சி, தம்பியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வாடகை வேண்டாம்னு சொல்லிட்டா. உங்க மருமவ ஒத்துக்கிட்டாளா? அவ கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. நான் சொன்னதுனால இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்கா. என் மகன் ஆசீர்வாதம் வந்த உடனே ஆடு ஆடுன்னு ஆடுவா. அவ என்னதான் ஆடுனாலும் சரி ஓடுனாலும் சரி என் பேரனையும் பேத்தியையும் தனி குடித்தனம் வைக்கிறது தான். அப்படி போடுங்க அருவாளை.